address by our school chairman A.D. Victor sir. Joyful evening to all of you. Yes, joyful evening சொல்றேன். குழந்தைகள்லாம் joyful evening சொல்றாங்க. Parents ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களாப்பா? Joyful evening? Yes, yes. மகிழ்ச்சி ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே நமது பள்ளி 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றது. இந்த வெள்ளி விழாவை கொண்டாடும் பொழுது அதை எப்படி கொண்டாட வேண்டும் என்று நான் மனதிற்குள் நினைக்கும் பொழுது எனக்கு தோன்றியது, நான் குழந்தைகளுக்கு பாடம் தவிர வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எதை கற்றுக் கொடுக்கின்றனோ அதை அடித்தளமாக கொண்டு இந்த வெள்ளி விழாவை கொண்டாட வேண்டும் நினைத்தேன். நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பது ஒரே ஒரு தாரக மந்திரம். Happiness is your yes, happiness is our beautiful. மகிழ்ச்சி என்பது நமது பிறப்புரிமை. மகிழ்ச்சி என்பது நம்முடைய பிறப்புரிமை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொண்டால் நாம் என்றைக்குமே நமது வாழ்க்கையிலே எல்லா சந்தோஷங்களையும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் நாம் நம்மை நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்க முடியும். அந்த ஹாப்பினஸ்க்கு அடித்தளம் என்னன்னு சொன்னா, ஹாப்பினஸ் இருக்கிறவருக்கு அடித்தளம் என்ன சொன்னா நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அதே குழந்தைகளை சொல்லுவேன், always be happy with an attitude of gratitude. Always be happy with an attitude of gratitude. நன்றி உணர்வு என்ற மனநிலையோடு இருந்தால் என்றைக்குமே நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுபோன்று மகிழ்ச்சியாக இரு என்று. எனவே நாம் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிலைக்கு உயர வேண்டும் என்றால் என்றைக்குமே நாம் உயர்நிலைக்கு வருவதற்கு இறைவன் நமக்கென்று சிலரை அனுப்பி நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அவர்களை நன்றியோடு நினைத்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என்பது எனது அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனை அடிக்கோடிட்டு அதனை தழுவியதாக இந்த வெற்றி விழா இருக்க வேண்டும், இந்த வெள்ளி விழா இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் எனக்கு இதுவரை யாரும் செய்த உதவியிலேயே நான் நன்றியோடு நினைக்க வேண்டிய உதவி என்ன என்று நினைத்த பொழுது எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தவர் K.R. சுப்ரமணியன் அவர்கள். உண்மையிலேயே நான் சாதாரண டியூஷன் சென்டர் நடத்தி வச்சிருந்தேன். டியூஷன் சென்டர் நடத்தும் பொழுது அதிகமான லாபம்லாம் இருக்காது, அதிகமான பண வரவுலாம் இருக்காது, வரவுக்கு செலவு சரியா போயிட்டே இருக்கும். அப்ப என்னுடைய மாணவர்கள் என்கிட்ட கேட்கறாங்க, ஏன் சார் எங்களையெல்லாம் உருவாக்கிட்டீங்களே, எங்களது குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடம் உருவாக்குங்கன்னு சொல்லி. அப்ப பள்ளிக்கூடம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பதான் ஏற்பட்டது. அப்ப அதற்கான ஒரு இடங்கள் தேடி அலையும் பொழுது அப்ப இந்த இடம் வந்தது. இதை விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழல். அப்படி இருந்தாலும் கூட அவரே நான் கேட்கின்றேன், சென்னையில இருக்கின்றார், அவரை கேட்கின்றேன். கேட்ட பொழுது உடனடியாக அவர் வீட்டிற்கு வந்து பேசுறோம். பேசின பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறைந்த தொகை தான், அதுல வந்து ரெண்டு பேருக்கும் சரி அது மாதிரி அதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல அவரை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு. எந்த ஒப்பந்தமே எழுதிக்கிறல. ஆனால் அவர் திரும்ப வந்த ஒரு வருடம் 1.5 வருடத்துக்கு வந்த பிறகு வந்த பொழுது நாங்கள் பேசிய தொகையை விட 10 மடங்கிற்கு மேலாக இந்த இடத்தின் மதிப்பு போய்விட்டது. ஆனாலும் கூட ஒரு பத்திரம் எழுதிக்கிறல, ஒப்பந்தம் போடல. இருந்தாலும் கூட நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுபவன் என்று சொல்லி வீட்டிற்கே நேர வந்து இந்த இடத்தை நம்ம பள்ளிக்காக விட்டு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை வள்ளல் என்றால் அது K.R. சுப்ரமணியன் சார். அவரை வந்து இப்ப இன்னைக்கு நான் அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறேன்னு சொன்னா அவருக்கு நான் நன்றி சொல்லல, இவரை எனக்கு அனுப்பி உதவி செய்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவ்வளவுதான். இறைவன் எனக்கு உதவி செய்ய நினைக்கிறாரு, அதை K.R. சுப்ரமணியன் மூலமாக எனக்கு அந்த உதவி செய்யறார். அவர் நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் இந்த பள்ளி உயர்நிலையை அடைவதற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் எனது மிகச்சிறந்த மாணவர்கள். அந்த மாணவர்களே மிகச்சிறந்த மாணவர்கள் யார் என்று நினைத்து பார்க்கின்றேன். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு குடும்பமே இங்க உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். குடும்ப உறவுகள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அது தற்செயலாக ஏற்பட்டது. நான் விரும்பியெல்லாம் கேட்கல, யார் யாரை கூப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது நமது டியூஷன் சென்டர் படித்தவர்கள் அது அங்கிருந்து பாப்பா அப்படிங்கும் போது முதலில் எனக்கு நினைவிற்கு வந்தவர் எழிலரசு. என்னுடைய மாணவர். அந்த காலத்துல அவங்க அப்பா வைரவன்,
வைரவண்ண வைரவண்ண அவர் பின்னாலே சுத்துவேன். ரொம்ப நல்ல மனதுக்காரர். அவர் வந்து ஆரம்ப காலத்துல டியூஷன் சென்டரை யாரும் மதிக்காத காலம். அந்த காலத்துல விக்டர் தேவதாஸ் விக்டர்ஸ் என் பேர், முழு பேரு. நீ வச்சிருக்க, நான் அவன் பையனை கொண்டு விடுறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு கொண்டு வந்து விட்டார். இன்றைக்கு அவர் சோடை போகவில்லை. அந்த நம்பிக்கைக்கு அவரை நான் அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவர் சென்னையில் இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்றார். அடுத்து யாரை அழைக்கலாம்? ஒரு 3 பேர் நினைச்சிருந்தேன். யார் அழைக்கலாம் என்று நினைத்த பொழுது, எப்படி கருவேல் குறிச்சியிலே வைரவன் அண்ணன் சொல்லி கையை பிடித்து நான் வளர்ந்தேனோ அது போல இன்னொரு அண்ணன் இருந்தார். அவர் தான் ராஜா சிதம்பரம் அவர்கள். ராஜா சிதம்பரம் அவர்கள் அந்த காலத்துல வந்து இந்த சுற்று வட்டாரத்திலேயே மிக வீரமிக்கவர் என்று பெயர் எடுத்தவர். காரியத்தை நினைச்சாலும் செய்து முடிப்பார். அவரே அண்ணன் கூடவே தெரியும். அவரே இளவல். அவர் இருந்த அந்த பெருமைக்குரிய காலத்துல அவர் மகனை இந்த சாதாரண டியூஷன் சென்டர்ல வந்து சேர்த்து படிக்க வைத்தார். அவர் இன்றைக்கு சீரும் சிறப்பா இருக்கின்றார். அதற்காக அவரை அழைக்க வேண்டும் நினைத்தேன். இன்றைக்கு அவர் பேசிய பேச்சை பாத்தீங்களா? என்ன அற்புதமான பேச்சு. சுகி சிவம் எல்லாம் பக்கத்துல வர முடியாது. சாலமன் பாப்பாய பக்கத்துல வர முடியாது. எந்த ஒரு மிக அற்புதமான பேச்சு, அனைவருடைய மனதிலே பதியக்கூடிய பேச்சு. அவரை அழைக்க வேண்டும் நினைத்தேன். இதுல 3 பேருமே லோக்கல்ல இல்லை, அதிகமா இருக்க முடியாதவங்க. கே.ஆர். சுப்பிரமணியன் பெரும்பாலும் சென்னை அல்லது சிங்கப்பூர்ல இருப்பாங்க. அவனுக்கு போன் போடுறேன், இது மாதிரி சொல்றேன், அவங்க எந்த விதமான மறுப்புமே தெரியாம அப்படித்தானே வந்துடுறேன். அதற்கு பிறகு நான் 7க்கு போன் பண்றேன். அவர் கரூர் குறிச்சி இருக்கான்னு சொல்லிது. ஆனா அவருக்கு சென்னையில் இருக்காரு. நான் வந்துடுறேன் சார். அதற்கு பிறகு நம்ம சிதம்பரம் முருகேசனுக்கு போன் பண்றேன். அவருக்கு போன் பண்ணா அட்டன் பண்ண முடியாத அளவிற்கு அவருக்கு அந்த பணியின் சுமை இருந்தாலும் கூட பிறகு லைன்ல வராரு. லைன்ல வந்து நான் வந்துடுறேன் சார் சொல்றாரு. சென்னையிலிருந்து இதற்காக இன்றைக்கு வந்து சிதம்பரம் முருகேசனை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முழு பாதுகாப்பும் அவருடைய தலைமையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தான் படித்த கல்வி நிறுவனத்திற்கு நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து இவள் என்ன இருக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தன்மை. ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் மீது பற்றா, தான் படித்த கல்வி நிறுவனத்தின் மீது பற்றா, அது இறைவனுக்கு தெரியும். அவ்வாறு நினைத்தது. அதற்கு பிறகு 3 பேரை செலக்ட் பண்ண பிறகு நான் வந்து நினைத்து பார்க்கின்றேன், வேற யாருக்கெல்லாம் நன்றியோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்னுடைய பாலி நண்பர் கதிரேசன். ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவரும் அவருடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து கூடவே இருக்கிறவங்க. அவர் வந்து தானிப்பட்டியில போய் அவருடைய வீடு இருக்கும், அங்க போய் நான் அவரை அழைத்து கொண்டுதான் கல்லூரிக்கு வருவது வழக்கம். ஹீரோஸ் ஆஃப் தி சைக்கிள்னு சொல்லுவாங்க எங்களை. சைக்கிள்ல வருவோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அப்பட்டமான ஒரு தூய்மையான அன்பு, அந்த அன்பிற்கு சொந்தக்காரர். அதற்கு பிறகு என் மாணவர்கள்ல இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய யாராவது கூப்பிடலாம்னு கூப்பிடும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்துல்லாவுடைய பேர். அப்துல்லா வந்து அவர் சொன்னாரு, அவர் படிக்க காலத்தை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னு சொல்லி. ஆனா அதை விட சிறப்பு என்னன்னு சொன்னா, அந்த காலங்களில் டியூஷன் சென்டர் நடந்த காலங்களில் இப்ப மாதிரி எலக்ட்ரானிக் மீடியா எல்லாம் கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னா மற்ற எல்லாரும் தெரியப்படுத்தணும், போஸ்டர் ஒட்டணும். போஸ்டர் ஓட்டுறதுக்கு திருப்பத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நாங்க வந்து போஸ்டர் ஓட்டிட்டு போவோம். போஸ்டர் ஓட்டும் போது கூடவே வந்தவர் அப்துல்லா. இவர் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மிடையே இல்லை, பட் என்னுடைய மிகச்சிறந்த மாணவர் சிவராமன் அவர்கள், எம்எல்ஏ சிவராமன் அவர்கள் மிகச்சிறந்த என்னுடைய மாணவர். அவரும் அவருடைய பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் ஏன் கூட போஸ்ட் ஓட்டுறதுக்காக வளம் வந்தவர். அவ்வளவு உதரத்துக்கு இந்த கல்வி நிறுவனம் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் தூணாக நின்றவர்கள் அவர்கள். அவர் ஞாபகத்துக்கு வந்தார். இன்னும் ஒருத்தரை சேர்ப்போம் அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு கண் முன்னால் தோன்றியவர் தான் அமிர்தலிங்கம். அவர் வந்து பள்ளியிலே படித்தவர். அவர் டியூஷன் சென்டரில் படித்தவர். பள்ளியிலே கிறிஸ்தராஜா பள்ளியிலே படித்தவர் அமிர்தலிங்கம். மிக அற்புதமான ஒரு மாணவர். கடைசி பார்த்தா அவர் அதே குடும்பமா போயிட்டாரு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நாங்கள் அனைவரும் குடும்பமா இருப்பவர்கள் தான் இங்கே மிகச்சிறந்த முறையில் இந்த விழா சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே எனக்கு மிகவும் மனதுக்கு நிறைவாக இருக்கின்றது, ரம்மியமாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு என்ன கருத்துக்கள் போய் சேர வேண்டுமோ, பெற்றோர்களுக்கு என்ன கருத்துக்கள் போய் சேர வேண்டுமோ அவை அனைத்தையும் அவர் அனைவருமே மிக அற்புதமாக எடுத்து கூறிவிட்டார்கள். எனவே இதற்கு மேல நான் எதையும் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக பரிசு வழங்கிவிட்டு என்னுடைய குழந்தைகளுடைய ஆடல் பாடல் நடக்க இருக்கின்றது. அதற்கிடையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் கௌரவிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக
மனிதநேய பண்பாளர் கே ஆர் சுப்பிரமணியன் அவர்களை நான் கௌரவிக்க விரும்புகின்றேன். Honoring the chief guest by our school chairman A.D. Victor sir. அடுத்த என்னுடைய மாணவர் எழிலரசு அவர்கள் நிலைய மிக சிறப்பாக இருக்கு, மிக மகிழ்ச்சியா இருக்கின்றது. அடுத்து என்னுடைய மாணவர் சேமர் முருகேசன் அவர்கள். இவர் சாரை அடிக்கிறப்போலாம் மேடத்திட்டத்தை நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிறது. அவங்க அதில் உள்ளிருந்து வருவாங்க, நாங்கள் சாரை அடிக்க ஓட்டியார் நாங்கள் ஓடி போய் பின்னாடி போய் நின்றுக்கிறது. அதனால் அன்றிலிருந்து காத்தவர். அதனால் அவங்க வந்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த என்னுடைய பால்ய நண்பர் கதிரேசன் அவர்கள். அடுத்து அப்துல்லா.
அடுத்து சிடி அமிர்தலிங்கம். அடுத்து நம்முடைய முன்னாள் சேர்மன் சிதம்பரம் அவர்கள். அது அப்புறம் அடுத்து நம்ம பள்ளியில லியோ கிளப் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. லியோ கிளப்னு சொன்னா அந்த லீடர்ஷிப்பை டெவலப் பண்றதுக்காக இருக்கிறதா லியோ கிளப்னு சொல்றது. அது லயன்ஸ் கிளப்புடைய ஆதரவோடு அவர்கள் தலைமை பண்பை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லயன்ஸ் கிளப்ல இருந்து நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவர்களை கௌரவிக்க விரும்புகிறேன். பேராசிரியர் லயன் பாலசுப்ரமணியன் அவர்கள். லயன் ராஜகோபால் அவர்கள். லயன் ரெங்கசாமி அவர்கள். லயன் என்ஜினியர் அழகுகுமார் அவர்கள். சர்மா ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் லயன் பழனிவேல் அவர்கள். அடுத்து கருவில்குறிச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் முன்னாள் ஆசிரியர் அவர்கள். சார் எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நின்று கொண்ட மார்க்கு என்ற திருவள்ளுவருடைய வாக்கிற்கிடங்க திணைத்துணை நன்னி செய்யணும் பனைத்துணை ஆக்குவர் பயனன்றறிவார். அந்த பயனை அறிந்து எங்கள் தலைவரை பாராட்டியதற்கு உங்களை மெத்த பாராட்டுகின்றோம். உங்கள் தகப்பனார் ஒரு ஆசிரியர். அவர் வாழ்ந்த காலம் எங்களோடு வாழ்ந்த காலம். அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள், தோற்றத்திலே மிக எளிமை உள்ள கொண்டவர்கள். இவர்களை எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். இன்றைக்கு இவர்கள் ஆளாயிருக்கார் என்றால் அந்த கஷ்டத்தை உணர்ந்துதான் இவர்கள் ஆளாயிருக்கின்றார்கள். எனவே மாணவ செல்வ நீங்கள் எல்லாம் பெற்றோருடைய கஷ்டத்தை உணர வேண்டும். நீங்கள் பள்ளியில் நன்றாக படிக்க வேண்டும். இவர்களை போன்று உயர்ந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாண்டிப்பட்டியில் வந்திருக்கக்கூடிய முன்னாள் ஆசிரியர் அண்ணன் ஆசிரியர் சிதம்பரம் அவர்கள்.
மிஸ்டர் திரு செல்லத்துறை அவர்கள். எங்களது மாவீரன் செல்லத்துறை. திரு உடையப்பன் அவர்கள். அந்த மற்ற ஆளுகளை கூட சொல்லுங்க, எல்லாரும். திரு முத்தழகு அவர்கள். திரு கனி அவர்கள். போயிட்டாப்ல. திரு சுரேஷ் அவர்கள். திரு சிவா அவர்கள். திரு ரவி அவர்கள். சிவசுப்பிரமணியன் அவர்கள். சிவானே சொல்லி பழகிட்டான். திரு ராமதாஸ் அவர்கள். சற்று தாமதமாக இருந்தாலும் கூட மனதிற்கு மிக நிறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கிராமங்களில் தான். என்னுடைய அப்பா அம்மா முதல்ல வேலை பார்த்த சுண்டக்காடு. சுண்டக்காட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ அன்பானவங்க. முதல்ல அப்போல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் 35 rupees, நம்ப மாட்டீங்க, 35 ரூபா. எங்கள் அம்மாவுக்கு சம்பளம் 20 ரூபா, ஹையர் கிரேடு. அப்பா செகண்ட் கிரேடு. அப்போ வரவுக்கு செலவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்போல்லாம். ஆனா மக்கள், கிராமத்து மக்கள் எங்கள் மீது வைத்திருந்த அபரிமிதமான அன்பு. விளைச்சல்ல முதல் பலன் ஆசிரியர் தான் கொண்டு கொடுப்பாங்க, வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க. அவ்வளவுக்கு ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவங்க. அதற்கு அதை விட்டு வந்தது புதூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே, கருவல்குறிச்சியிலேருந்து எல்லா கிராமங்களும். அதற்கு பிறகு திருக்கோஷ்டியூர். நான் படித்தது திருக்கோஷ்டியூர். அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்து சூழல், அந்த பைரவன்பட்டி, கருவேல்குறிச்சி, தாணிப்பட்டி, குண்டேந்தல்பட்டி, பிராமணம்பட்டி, ஜமீன்தார்பட்டி, ஜோலியார்பட்டி, இங்கெல்லாம் இன்றைக்கும் நான் சென்றால் என்னை அவர் வீட்டு உறவாகத்தான் நினைப்பாங்க. சாப்பிடாம வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த அளவிற்கு தாயா பிள்ளைய பழகிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பழகியவர்கள். அதனுடைய பலன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலாச்சாரம், இந்த கிராமிய கலாச்சாரம் அது அப்படியே மனதில் பதிந்திருக்கின்றது. அதை நான் மிகவும் உணர்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். வைக்கிறேன். இதன் பிறகு நம்முடைய குழந்தைகளுடைய பரிசீலிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெறும். பெற்றோர்கள் இறுதி வரை இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், பாராட்டு மாலைகள் விழ வேண்டும். இப்ப இந்த 3 பேரையும் பார்க்கிறேன். அதுல ஒருத்தர் 2 பேர் எங்க அப்பாவுடைய மாணவர்கள். இவர் என்னுடைய மாணவர்னு சொல்லலாம். ஏன்னா நான் காலேஜில் சேர்ந்த புதுசுல இவர் மாணவர் தான்.
ஏன்னா இப்போ ரொம்ப பேர் மாணவர் இல்லைங்கிறாங்க. நீங்கள் படிச்சுட்டு மாணவர்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. விக்டர் சார் வந்து 3 ஆசிரியர்களை எப்போதுமே மறக்க மாட்டார். ஒன்று பேராசிரியர் கலையாசன் சார், என்னுடைய தந்தையார் ஏ சுப்பிரமணியன் சார், பேராசிரியர் ஏ சுப்பிரமணியன் சார். இந்த 3 பேரையும் எப்போதுமே மறக்க மாட்டார். எங்கள் தந்தையார் வந்து 10ஆம் ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க சிறப்பு விருந்தினராக. இப்போ 25ஆம் ஆண்டு நான் வருஷம் வந்துடுவேன். இந்த திருப்பத்தூர் ஆறுமுக நகர் அரிமா சங்கத்தின் சார்பாக, லைன்ஸ் கிளப்பின் சார்பாக இப்பொழுது 25 ஆண்டுகள் கண்ட இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இப்பொழுது மாலைகள் அணிவிப்பார்கள். திருப்பத்தூர் லைன்ஸ் கிளப்பின் சார்பாக கிறிஸ்தராசா பள்ளியில் நடைபெறுகின்ற லியோ கிளப்பினுடைய கோஆர்டினேட்டர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஆசிரியர் ரெங்கசாமி அவர்களை இப்பொழுது கௌரவிப்பேன். அடுத்தபடியாக ரெண்டு பேரும் நான் கௌரவிக்க வேண்டியிருக்குது. டாக்டர் சுகுமார் அவர்கள், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து நண்பராகவும் எனது குடும்ப மருத்துவராகவும் இருந்து உடனிருந்து பயணிக்கக்கூடிய டாக்டர் சுகுமார் அவர்கள் ஆற்றக்கூடிய பணி மகத்தான பணி. அவரை கௌரவிப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். இப்ப டாக்டர்லாம் நான் போன் கூட பண்ணல, அழைப்பு நேர கூட கொடுக்கல, பேப்பர்ல ஒழிச்சு விட்டு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த உள்ளார்ந்த அன்போடு வர்றாங்க இல்லையா, அதான் மிகச்சிறந்த ஒரு பாராட்டுக்குரியது. அடுத்தபடியா நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய கஷ்டங்கள், கஷ்டமான பண கஷ்டம் வரும்போதெல்லாம் மெஜஸ்டிக் என்ற ஒரு நிறுவனம், அது கடன் வழங்க நிறுவனம், அங்க வந்து ஏதாவது அடகு வச்சா தான் கடன் கொடுப்பாங்க, நகை அடகு வச்சா. ஆனா நகை கூட இருக்காது அந்த காலங்கள்ல. அந்த நேரத்துல போன் பண்ணி சார் எனக்கு இவ்வளவு வேணும் அப்படி கேட்டா எவ்வளவு வேணும்னு கேட்பாரு, அடுத்த நிமிஷம் கொடுத்துருவாரு. அது இறைவனுடைய அருள். சுப்பையா சார் அவர்கள் அப்ப பொன்னகை வேண்டாம் புன்னகை போதும்னு கொடுக்குறாரு. எல்லாரும் ஒரு புன்னகையோட போங்க, நிறைய பணம் கொடுப்பாரு.
பெற்றோர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. ஆக்சுவலா நம்ம வந்து குழந்தைகள் அனைவருக்குமே பங்கேற்பு செய்யணுங்கிறதுக்காக, எல்லா குழந்தைகளுக்குமே ஏதாவது ரோல் கொடுக்கணுங்கிறதுக்காக நாம் வந்து பிரித்து 3 நாட்கள் நடத்துகின்றோம். முதல்ல எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும் பட்டமளிப்பு விழா நடத்தி அவருடைய எல்லா குழந்தைகளும் பங்கேற்க வைத்தோம். நேற்று ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஆண்டு விழா முடிச்சிட்டோம். நேற்றெல்லாம் பார்த்தா இந்த இடமே பத்தாது, நிறைய பேரண்ட்ஸ், சின்ன கிளாஸ் அவ்வளவு பேரண்ட்ஸ். இன்றைக்கு ஹையர் கிளாஸ், இதுல வந்து 10th 11th 12th பரிசு எழுத போயிட்டாங்க. மிச்சம் இருக்க 6th 7th 8th மட்டும்தான். அந்த பேரண்ட்ஸ் வந்திருக்கிறவர்கள் மிக பொறுமையோடு இருந்து இதனை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நிறைவா இறுதி வரை இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகள் அனைத்துமே யூடியூப்லயும் பரிமாறப்படும். யூடியூப்ல எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளப்படும். இது யூடியூப்ல லைவாகவும் போயிட்டு இருக்குது. யூடியூப்ல லைவாகவும் போயிட்டு இருக்குது. அதுல மிகச்சிறந்த கருத்துக்கள் பேசி அனைவருடைய பேச்சுக்களுமே தனிப்பட்ட முறையில் எடுத்து, ஒவ்வொருத்தர் பேச்சுமே தனிப்பட்ட முறையில் எடுத்து அது யூடியூப்லயும் அனுப்பி விடுவேன். அதை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you so much, sir.